வணக்கங்க. நான் உங்கள் கோவை மதுராந்தகி, ஆக்டர்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நான் இன்னைக்கு எங்க வந்திருந்தேன் அப்படின்னா, அக்ஷயா ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோமுக்கு நான் வந்திருந்தேங்க. மொத்தம் 7 பிரான்ச்சஸ் இங்க இருக்கு. அதுல ஒரு பிரான்ச்ல அது வலசரவாக்கத்துக்கு நான் வந்திருந்தேன். இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நானும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட டான்ஸ் ஆடினேன், பாட்டு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களும் என் கூட பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இந்த மாதிரி முதியோர் காப்பகம் அப்படின்னாவே ரொம்ப வருத்தத்துக்குள்ளான இடம், அவங்க எல்லாமே வருத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனா இங்க ரொம்ப சந்தோஷமான முறையில, ஆரோக்கியமான முறையில அவங்கள பாத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்னுடைய சப்போர்ட்னால தான் அவங்களுடைய முகத்துல இந்த புன்னகையை பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுடைய சப்போர்ட் இன்னும் தொடரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல, ரொம்ப அளவான அமௌண்ட் தான் கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பா நம்ம எல்லாத்தினாலையும் முடியும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றது, தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் பாரதியார் சொன்னாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நம்ம உறவுகள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளு. இவங்க எல்லாருமே நம்முடைய சித்தப்பா, பாட்டி, பெரியப்பா எல்லாரும் தான். சோ இவங்களை நம்ம கண்டிப்பா விடக்கூடாது. இவங்க எல்லாமே ஒரே உறவுகளா இருந்து கை கோர்த்து இவங்க எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.